அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் இன்றும் பல செய்திகள் இருக்கிறது. 4 மாதங்கள் நிறைவுற்று 5 மாதங்களை தொடும் நிலையில போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் அங்கு 29,600 பேருக்கும் அதிகமானோர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அது மாதிரி 69,737 பேரு காயமடைந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. அந்த மக்கள் விடுதலைக்காக கொடுத்து வருகின்ற இந்த விலை என்பது மிகப்பெரிய ஒரு விலையாக இருக்கிறது. இன்றும் பல இடங்களிலே இஸ்ரேல் தன்னுடைய அந்த விமான தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது. அதிலும் பலர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த இவ்வளவு பெரிய விலையை அந்த மக்கள் கொடுத்திருந்தாலும் கூட இஸ்ரேல் வெல்ல முடியாத சக்தி என்று ஒரு மாயை உலகெங்கும் உருவாக்கப்பட்டிருந்ததை முறியடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலை வெல்ல முடியும் என்று இவ்வளவு பெரிய ஒரு விலையை கொடுத்து அவர்கள் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். போராளிகள் தொடர்ந்து இஸ்ரேலிய படைகளை துவசம் செய்து வருகின்றனர். இத்தனை மாதங்கள் 5 மாதங்களை நெருங்கக்கூடிய நிலையிலும் கூட இஸ்ரேலால் எந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு போரை ஆரம்பித்ததோ அந்த இலக்குகள்ல ஒரு பகுதியை கூட 1% கூட என்ன செய்யல, நெருங்க முடியவில்லை, அடைய முடியவில்லை. அப்ப இது இஸ்ரேலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தோல்வி. இந்த போரை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், போர் வியூகங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹமாஸ் வென்றுவிட்டது, பலஸ்தீன போராளிகள் வென்றுவிட்டனர், இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்ற செய்தியை தான் என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தோல்வியின் வெறியினால்தான் இவன் என்ன செய்யறான்னாக்கா அப்பாவிகளை கொண்டு கொண்டிருக்கிறான், அப்பாவிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது அங்க 2 விதமான போர் நடக்குது. ஒரு போருங்கிறது குண்டு போட்டு கொல்ற போர். அது மாதிரி இன்னொரு போர் உணவுகள் கொடுக்காம, தண்ணீரை கொடுக்காம, உணவுகளை சென்று சேர விடாமல் தடுத்து, தண்ணீர்களை சென்று சேர விடாமல் தடுத்து, மருத்துவ பொருட்களை சென்று சேர விடாமல் தடுத்து அந்த மக்களை கொல்லுகின்ற போர். இது போர், உண்மையிலே இது போர் கிடையாது. இது தடை செய்யப்பட்ட போர் முறை. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலும் கூட போரோடு தொடர்புள்ளாத பொதுமக்களை என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, அவங்களுக்கு உணவுகளை தடுக்கக்கூடாது, அவங்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது என்பதெல்லாம் சர்வதேச விதிகளாக இருக்கிறது. நேற்று உசாமா ஹம்தான் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த ஹமாஸனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் தெளிவாக குற்றம் சாட்டுகிறார். இந்த வடக்கு காசா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு உணவுகள் சென்று சேராமல், கிட்டத்தட்ட 1/2 மில்லியனுக்கும் அதிகமாக 7 லட்சம் பேர் அங்க நினைச்சாங்க வடக்கு காசாவில் இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதிக்கு உணவுகள் சென்று சேராமல் இருப்பது, உணவுகள் செல்வதை தடுப்பது, அந்த பகுதியினுடைய தண்ணீர் விநியோகத்தை எல்லாம் தடுத்து இருப்பது என்பது இது திட்டமிட்ட ஒரு செயலாகும். அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு, அதனுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இல்லையா காலந்து, இவர்களெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு இந்த உணவுகள் அங்கு சென்று சேர்வதை தடுத்து வருகின்றனர். இதனால எங்கள் மக்கள் செய்யறாங்க, பசிக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். எங்க மக்கள் உணவில்லாம தவிக்கிறாங்க. கையில் கிடைக்க சாப்பிடலாம்னாக்கா அப்படி கிடைத்தாதான் சாப்பிட முடியும். நேற்று நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த ரோடுல சாலையில கொஞ்சம் கோதுமை மாவு இது சிந்தி கிடக்கிறது. அதை ஒரு சிறுவன் என்ன செய்யறான், ஒரு கீசுல ஒரு பையில சேகரித்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அங்க இலை குலைகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அந்த இலை குலைகள் கூட இவங்க எடுத்து ரொட்டிகள் செய்து சாப்பிட்டாங்க இல்லையா, அது முதல்ல ஃப்ரீயாக கிடைச்சது. இப்போ அதுவும் விலைக்குரியதாக மாறிவிட்டதாக சில செய்திகள் வருகிறது. ஆக இந்த மிகப்பெரிய ஒரு இழப்பில அந்த மக்கள் இருந்து மிகப்பெரிய விலையை கொடுத்து தங்களுடைய விடுதலையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள், விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் விடுதலையை அல்லாஹ் விரைவாக்குவானாக என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேலை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல மாரிஃப் என்ற ஒரு இஸ்ரேலிய பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த இஸ்ரேலிய ரிசர்வ் படையினுடைய ஒரு ஜெனரல் இஸ்ஹாக் என்ற ஒரு பெயருடைய ஜெனரலை சுட்டிக்காட்டி அந்த மாரிஃப் என்ற பத்திரிகை பல தகவல்களை சொல்லி இருக்கிறது. அந்த தகவல்ல ஒரு தகவல் என்னன்னாக்கா, இஸ்ரேலிய படைகளுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. இஸ்ரேலிய படைகளுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம மிகப்பெரிய குழப்பத்தில் அந்த படைகள் இருக்கிறது. அது மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய ஏராளமானவை வெளியேறிவிட்டது. இப்ப இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களும் அங்க இருக்கக்கூடிய டேங்குகள்ல டஜன் கணக்கான டேங்குகள் காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது.
அது மாதிரி அங்கு ஆயுத பற்றாக்குறை நிலவுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது என்று அந்த ஜெனரல் சொல்ல, ஆயுத பற்றாக்குறை நிலவுகிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் செயலற்ற வாகனங்களாக, செயல்படுத்த முடியாத வாகனங்களாக இருக்கிறது என்றும் ராணுவ வீரர்கள் இழக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்கிற செய்திய அந்த இசஹாக் என்ற அந்த ராணுவ வீரர், அந்த ராணுவ வீரர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர், ஜெனரலாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அது மாதிரி துருக்கி அதிபர் இன்னைக்கு சொல்லும் போது சொல்லி இருக்கிறாரு, அதாவது டெல்லவீவு செய்யக்கூடிய அநியாயங்கள் அளவு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. டெல்லவீவ் தொடர்ந்து பச்சையாக போர்க்குற்றங்களிலே ஈடுபட்டு வருகிறது. டெல்லவீவினுடைய அந்த போர்க்குற்றங்களை கட்டுப்படுத்துவதும் அதை தண்டிப்பதும் கண்டிப்பதும் உலகத்தின் மீது கடமையாக இருக்கும் நிலையில மேற்குலகமும் ஐநாவும் செயலற்று நிற்கிறது, எதையும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட இது அந்த பாதுகாப்பு சபையில 15 நாடுகள் இருக்குகின்ற பொழுது அங்கு ஒரு தீர்மானத்தை, ஒரு போர் நிறுத்தத்திற்கான ஒரு தீர்மானத்தை அல்ஜீரியா கொண்டு வருகிறது. அதுல பிரிட்டன் வெளியேறி விடுகிறது. இது இதர 14 நாடுகள்ல 13 நாடுகள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று வாக்களித்த பொழுது அந்த அமெரிக்கா என்ற ஒரு நாடு போர் நிறுத்தம் வேண்டாம் என்று வாக்களித்து அந்த தீர்மானத்தை தோல்வியடைய செய்துவிட்டது. அப்ப இது என்ன முறை என்பது எனக்கு தெரியல. இந்த 5 நாடுகளுடைய வீட்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உலகத்தை இந்த நாடுகள் அழித்துக் கொண்டிருக்குமா? இந்த 5 நாடுகளை விட உலகம் பெரியது என்று துருக்கி அதிபர் அடிக்கடி சொல்லி வருவது மாதிரி 13 நாடுகள் ஆதரித்த பிறகு இந்த அமெரிக்காவுடைய ஒரு ஓட்டுனால அந்த தீர்மானம் தோல்வி அடைகிறது என்றால் இது என்ன உலக நடைமுறை, இது என்ன உலகம் என்பது எனக்கு புரியவில்லை. இந்த உலகத்தினுடைய அமைப்பவே மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்று துருக்கி அதிபர் இன்னைக்கு கடுமையாக சாடி இருக்கிறார். நாங்கள் ராஜதந்திர ரீதியில, ராஜ்ய ரீதியாக எங்களால முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்குரிய அந்த ராஜ்ய ரீதியான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் அந்த மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். நேற்று கூட அந்த துருக்கியுடைய ஒரு கப்பல் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட பல வாகனங்களை சுமந்து கொண்டு பல நூற்றுக்கணக்கான டன்களோடு அந்த காசாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி அந்த இன்னும் பல விஷயங்கள், அந்த ஹிஸ்புல்லா இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்புல அந்த இஸ்ரேலுடைய கிழக்கு மண்டலத்தோடு தொடர்புடைய பல ராணுவ மையங்களை, ராணுவ தளங்களை, அந்த படைத்தளங்களை, அந்த கட்டளை தளங்களை எல்லாம் தாக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது. அந்த வீடியோனுடைய அந்த முதல் பக்கத்தினுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க சரிங்க பாக்குறீங்க. அது மாதிரி இன்னும் பல அந்த அங்கு பசியில இருந்தாலும் கூட, உண்ணுவதற்கு உணவில்லாத நிலையில் இருந்தாலும் கூட அந்த போராளிகள் வீரியத்தோடு இன்னமும் செய்றாங்க, போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சராயல் குதுஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல ஹையுர்வான்ல, காசாவில ஹையுர்வான்ல கடுமையான போர் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேலிய படைகளை நாங்கள் எதிர்த்து கடுமையாக போர் செய்து வருகிறோம் என்றும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இயந்திர துப்பாக்கிகள், கவச எதிர்ப்பு குண்டுகள், ஆள் எதிர்ப்பு ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்தி நேரடியாக ஹையுர்வான்ல நாங்க கடுமையான போரிட்டு வருகிறோம். பலர்களை வீழ்த்தி இருக்கிறோம், பலர்கள் காயம்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் அள்ளி செல்வதற்கு இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை சராயல் குதுஸ் சொல்லி இருக்கிறது. அது மாதிரி ஆர்பிஜி செல்களால இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த ஒரு கட்டடத்தை தகர்த்து அவர்களை கொண்டிருக்கிறோம், அவர்கள் பலரை காயப்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் இந்த சராயல் குதுஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி அமெரிக்காவை பற்றி அந்த பைடன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல பேரு பைடனுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க ஹவுத்திகளை அழிப்பதற்காக வேண்டி ஏவுகணை தாக்குதல்களையும் விமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த ஏவுகணைகளை கொண்டும் விமான தாக்குதல்களை கொண்டும் நம்மளால ஹவுத்திகளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் கணக்கில் நம்முடைய டாலர்கள் வீணாகுவதை ஒழிய இந்த தாக்குதல்களால அந்த ஹவுத்திகளை இதுவரையில் நம்மளால செய்யல, ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. நாம் ஒரு பக்கம் தாக்கி கொண்டிருக்கிறோம், அவர்கள் மறுபக்கத்திலும் நம்முடைய கப்பல்களை அடிக்கிறாங்க, தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து நமக்கு நஷ்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹவுத்திகளுடைய இந்த நம்மளுடைய தாக்குதல்கள் அல்ல, ஹவுத்திகளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று அமெரிக்காவுடைய அந்த பைடன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பலர்கள் பைடனுக்கு சுற்றி காட்டியிருப்பதாக ஒரு செய்திகள் வருகிறது. அதே சமயத்தில் அவர்கள் மேலும் சொல்லி இருக்கிறார்கள், ஹவுத்திகள் வாக்கு மாற மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், காசாவில போர் என்றால் நாங்களும் எங்களுடைய போர் முறையை நிறுத்திக் கொள்வோம், நாங்கள் தாக்குவதை நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த காசாவில போரை நிறுத்துவதன் மூலமாகத்தான்
ஹவுத்திகளிடமிருந்து நாம் தப்பிக்க முடியும், ஹவுத்திகளுடைய தாக்குதலிலும் தப்பிக்க முடியும், செங்கடல் வணிகத்தை நம்ம மீட்டெடுக்க முடியும் என்று அமெரிக்காவினுடைய பைடன் நிர்வாகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் பலர்கள் பைடனுக்கு அறிவுரை வழங்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது மாதிரி இந்த பிரேசிலுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, ஏற்கனவே இஸ்ரேலின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாரு, தன்னுடைய தூதரை கூட திரும்ப அழைச்சிருந்தாரு. இன்னைக்கு மீண்டும் அவர் என்ன செய்யறாருனாக்கா இஸ்ரேல் மீது அந்த கடுமையான ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகளை மீண்டும் அழுத்தமாக ஆதாரத்தோடு வைத்திருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, நான் இன அழிப்புன்னு சொல்றேன், இஸ்ரேல் இன அழிப்புல ஈடுபட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப இஸ்ரேல்ல குழந்தைகள் கொல்லப்படுறார்களா இல்லையா, பெண்கள் கொல்லப்படுறார்களா இல்லையா? இப்ப இந்த குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லுவது இன அழிப்பு இல்லாம வேற என்ன? இன அழிப்புக்கு என்ன டெபினேஷன், அதுக்கு என்ன விளக்கம் என்று அவர் கேட்கிறாரு இல்லையா? அப்ப இஸ்ரேல் இன அழிப்பில் தான் ஈடுபட்டு இருக்கிறது. அது இன அழிப்பில் ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இந்த இன அழிப்புல ஈடுபட்டதற்காக வேண்டி அந்த இஸ்ரேல் என்ன செய்யணும், கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக உலக நாடுகள் என்ன செய்யணும், தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த பிரேசிலுடைய அதிபர் இன்னைக்கு மீண்டும் இஸ்ரேலை விளாசி இருக்கிறார். அது மாதிரி இந்த போர் ஆரம்பித்த நாளிலிருந்து உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையும் உலகின் பல நகரங்கள்ல, கனடாவில், அமெரிக்காவில், பிரிட்டன்ல, ஜெர்மன்ல என்று, மொரோக்கோவில், ஸ்பெயின்ல என்று பல இடங்களிலேயும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏமன்ல செய்யறாங்கன்னாக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்க மிக பில்லியன் கணக்கில் மக்கள் திரண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய பேரணிகளை, மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் அங்கு நடத்தப்பட்டது. அந்த போராட்ட காட்சிகளை விளக்கும் படங்களைத்தான் நீங்கள் சிறிய பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி காசாவில் உள்ள பல்வேறு பள்ளிகள் இடிக்கப்பட்டு விட்டது, பல்வேறு இறை இல்லங்கள் இடிக்கப்பட்டு விட்டது. தொழுவதற்கு இறை இல்லங்கள் இல்லாத அளவிற்கு அங்கு நிலைமை இருக்கிறது. இந்த கடந்த ஜும்மா ஆண்டு காசாவினுடைய பல இடங்கள்ல பல பள்ளிகள்ல நினைச்சாங்க இந்த இடிஞ்சு கிடக்குதா இல்லையா, அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்து அந்த பள்ளிக்குள்ள இருந்து நினைச்சாங்க தொழக்கூடிய காட்சிகளை விளக்கக்கூடிய ஏராளமான படங்கள் வந்திருக்கிறது. அந்த படங்களை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி வழிபாட்டு தலங்களை இடிப்பது ஒரு போர் முறையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய போர் முறையில வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லுது. அப்ப இவனால, அந்த கேடு கட்டவனால, இந்த கோழைத்தனமான ஒரு யூத கூட்டத்தினால வழிபாட்டு தலங்களை இடிப்பது, குடியிருப்புகளை இடிப்பது, அது மாதிரி குழந்தைகளை கொள்வது, பெண்களை கொள்வதைத்தான் இவங்க போராக செய்யறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இவர்களுடைய இந்த போர் முறை நிச்சயமாக செய்யாது, வெற்றி பெறாது. இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் தோல்வியை தழுவுவார்கள் என்பதுல எந்த இதுவும் இல்லை. அது மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது வரக்கூடிய ரமலான்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வழிபாடுகளை தடுப்பதற்கு இவங்க திட்டமிடுறாங்க. நேற்று உசாமா ஹம்தான், ஹமாஸினுடைய தலைவர் சொல்கின்ற பொழுது, இந்த வழிபாடுகளை தடுப்பது என்பது மத சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகும். அக்ஸா என்பது எங்களுக்குரியது, அந்த முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமான அல் அக்ஸா எங்களுக்குரியது. அதுல இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். அது என்ன விலை கொடுத்தாலும், அப்படி சொல்றாரு, என்ன விலை கொடுத்தாலும், எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் ஷஹீதானாலும் பரவாயில்ல, இந்த திட்டத்தை இஸ்ரேல் செயல்முறைப்படுத்துமையானால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும். அதனால் எங்களுக்கு எந்த இழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எந்த அர்ப்பணிப்புகளையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புண்ணியத்தையும் புனிதத்தையும் காப்பதற்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நேற்றைய தன்னுடைய பேட்டியின் போது மிக தெளிவாக உசாமா ஹம்தான் சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி கத்தாயிபுல் முஜாஹிதீன் என்ற ஒரு படைப்பிரிவு வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அதுவும் பல செய்திகளை சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு, அதாவது நேற்று நடைபெற்ற மோதல்ல, இஸ்ரேலிய படைகளோடு நடைபெற்ற மோதல்ல நேரடி துப்பாக்கி சூட்டின் மூலமாக இந்த 6 இஸ்ரேலிய வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறோம். இது அந்த காசாவில் உள்ள ஜப்பான் சாலையில நடந்தது என்று இந்த கத்தாயிபுல் முஜாஹிதீன் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி இன்னும் பல செய்திகள் சம்பந்தமாக வந்திருக்கிறது. இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த கனடாவினுடைய ஒரு அமைச்சர் ஒருவரை முற்றுகையிட்டு பலஸ்தீன மக்களுக்காக கனடா மக்கள் போராடக்கூடிய அந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அது மாதிரி அடுத்த படம், இந்த படம் என்பது அந்த காசாவில் காயம்பட்டவர்களையும் செத்தவர்களையும்
இஸ்ரேல் ஹெலிகாப்டர் அள்ளி செல்லக்கூடிய காட்சிகளை விளக்கும் படத்தை தான் நீங்க நினைச்சீங்க பாக்குறீங்க. அது மாதிரி அந்த ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள்ல இன்னைக்கு நாங்க என்ன செய்தோம்னாக்கா தல்லா அல் கோப்ரா என்ற ஒரு இடத்தை என்ற ஒரு படைத்தளத்தை அந்த புர்கான் ஏவுகணைகள் மூலம் நாங்கள் நினைச்சிரோம் தாக்கி அங்கு பலர்கள் காயம்பட்டிருப்பதையும் பலர்கள் இறந்திருப்பதையும் நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் என்று ஒரு செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்தி ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு, திட்டவட்டமான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார். நாங்க என்ன செய்ய மாட்டோம், இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதத்தையும் விற்பனை செய்ய மாட்டோம். காசாவில போர் நிற்கும் வரையிலும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்த பேச்சுக்கே இடமில்லை என்று ஒரு செய்தியை ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. இது மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள் அறிவிக்குமேயானால் இஸ்ரேலுடைய போர் 1 மணி நேரத்தில் அணிஞ்சிரும், முடிந்துவிடும். அது மாதிரி இந்த உசாமா ஹம்தான் மேலும் சொல்கின்ற பொழுது எங்களுடைய அந்த அக்ஸாவுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எங்களுடைய படைகள் மிகப்பெரிய தியாகங்களை செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக காசாவில் இஸ்ரேலிய வீரர்கள் தாக்கப்பட்ட சம்பந்தமான பல செய்திகளை சராயல் குதுசும் கதாயிபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது. சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியில ஹையு ஜெய்தூன்ல ஆர்பிஜி செல்களால நாங்க ஒரு வீட்டை தாக்கி அந்த வீட்டில் இருந்த இஸ்ரேலிய படை வீரர்களை பலர்களை அழித்திருக்கிறோம், பலர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறது. அது மாதிரி இந்த இஸ்ரேலுடைய இந்த ராணுவத்துக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த குழப்பமே இஸ்ரேலுக்கு என்ன செய்யும், முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் ஒரு செய்தி சொல்கிறது. அது மாதிரி ரஃபாவுடைய தாக்குதலை பற்றி அடிக்கடி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரஃபாவுடைய தாக்குதல் காசாவுடைய எல்லா இடங்களிலேயும் தோற்று அவர்கள் ஓடி கடைசி ரஃபாவுக்கு வந்திருக்கிறார்கள். ரஃபாவில் அந்த இஸ்ரேலுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படும் என்று ஒரு ஹமாஸுடைய தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள், இவைகள் பயனுள்ளவைகளாக இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.